இப்ப ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரே வயல்கள் வெள்ளக்காடா இருக்கக்கூடிய இடங்கள் தான். அடுத்த காலங்களிலே வைத்தியசாலைகள் இயங்க வேண்டும் என்கின்ற நிலையிலே, அதாவது இந்த வெள்ளம் போகக்கூடாத நிலையில் இருக்க வேண்டிய பகுதி முதலாவதாக மூழ்கி விடுவது என்பது ஒரு பொறியியல் சார்ந்த ஒரு ஃபெயிலியராக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு வாட்டர் டேங்க் இருக்கிற இடத்துல ஒரு பட்டங்கட்டி குளம் என்று சொல்லப்படுற ஒரு குளம் இருந்திருக்கு. ஃப்ளோ லெவல் அதிகமாக இருக்கிறதா என்பதை எந்த அளவுக்கு உறுதி செய்து கொண்டார். அந்த குளங்களை மூட வேண்டும் என்ற நிபந்தனையோட அந்த குளங்களை தனியாருக்கு விட்டிருக்கிறார்கள் அரசாங்கம். எங்களுக்கு இந்த ஆண்டு கிடைத்த கிட்டத்தட்ட 75% மழை வீழ்ச்சி 3 நாட்களில் கிடைத்திருக்கு. 89-90 இடத்துல ஏற்கனவே பாக்ஸ் இருந்திருக்குது அல்லது வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. இந்த கடலுக்குள்ள அக்யூஃபயர் ஊடாகவும் நீர் வெளியேற்றப்படக்கூடிய தன்மை எங்கள் சிஸ்டத்தில் இருக்குது. பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த யாழ்ப்பாண நகரத்தினுடைய அமைவிடம் தீர்மானிக்கப்பட்டது. காக்கதீவு பகுதியிலையும் அடியாள பகுதியிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரிட்டென்ஷன் சிஸ்டம் இருந்து இன்றைக்கு அந்த பகுதி முழுக்க நிரப்பப்பட்டு குடியிருப்பு ஆயிடுது. நான் எந்த பக்கம் போக போறேன், எந்த இடத்துல நான் போறது ரெடியா இருக்கின்றது இன்றைக்கு மழை காட்டி கொடுக்குது. எங்களுடைய குடிநீரை நாங்கள் பயன்படுத்த முடியாத நிலைமை கூட வரலாம். வைத்தியசாலைக்கு வெள்ளம் போக வேண்டியது இறுதியாக மொத்த நகரமும் மூழ்கிவிட்ட பிறகுதான் வைத்தியசாலைக்கு வெள்ளம் போக. வணக்கம் சொல்லுவர்களே, ஒரு சிறப்பு நேர்காணல் பகுதியில் நாங்கள் இணைந்திருக்க வேண்டிய தேவை இருக்குது. நிகழ்ச்சிகள் அனைவரையும் வரவேற்றுக் கொள்கின்றோம். முக்கியமாக யாழ்ப்பாண குடநாட்டை பொறுத்தவரையிலே இடம்பெற்றிருக்கின்ற இந்த பருவப்பேச்சு மழையோடு இணைந்ததாக வெள்ளப்பெருக்கை நாங்கள் எதிர்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சமூக ஊடகங்கள் மூலமாகவும் செய்திகள் மூலமாகவும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நல்லூரை அண்டிய பகுதிகள் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு அந்த எல்லைக்குள்ளே இருக்கின்ற முக்கியமான புறநகர் பகுதிகள், இவற்றோடு இணைந்தாக யாழ்ப்பாண நகர பகுதி, இவை அனைத்துமே வெள்ளக்காடாக மாறி இருக்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடந்த 2008ஆம் ஆண்டிலும் இதே போன்ற நிஷா புயல் ஒரு விஷயங்களை தாக்கியிருந்த பொழுது யாழ்ப்பாண குடாநாட்டினுடைய பல்வேறுபட்ட பகுதிகள் வெள்ளத்தால் மூழ்கியது. அதற்கு பின்னதாக ஒரு 12 ஆண்டுகளுக்கு பின்னதாக யாழ்ப்பாண குடாநாடு இப்படியான ஒரு மோசமான ஒரு வெள்ள அழுத்தத்தை எதிர்கொண்டிருக்கிறது. இதற்கு பின்னாலே இருக்கின்ற காரணிகள் என்ன, ஏன் இந்த வெள்ள அழுத்தத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டிருக்கிறது, ஒரு 3 நாட்கள் மழைக்கு இந்த வெள்ளத்தை நாங்கள் எதிர்கொள்கின்றோம் என்று இதற்கு பின்னணியிலே இருக்கின்ற பிரச்சனைகள் என்ன என்பது தொடர்பாகவும் என்னென்ன விடயங்களை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. இதுக்காக எங்களோடு இன்றைய நாளிலே இந்த சிறப்பு நேர்காணலிலே துறை சார்ந்த நிபுணர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார்கள். குறிப்பாக கட்டட கலைஞரும் இந்த யாழ்ப்பாண வடிகாலமைப்பு தொடர்பான ஆய்வுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவருமான திரு மயூரநாதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை நாங்கள் நிகழ்ச்சிகளை வரவேற்கின்றோம். அதே போன்று புவியியல் துறை விரிவுரையாளரும் முக்கியமாக இந்த புயல் சார்ந்த விஷயங்களே அவ்வப்போது தகவல்களை மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருந்தவருமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் திரு பிரதீபராஜ் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கின்றார். இவர்களோடு இணைந்ததாக பொறியியலாளர் முக்கியமாக சிங்கப்பூரில் இணைந்திருக்கின்றார். இந்த விடயங்கள் தொடர்பாக தாயகத்தில் இருக்கின்ற நீர்வள முகாமித்துவம் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் தொடர்பாக அவ்வப்போது தன்னுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியிலே பரவிக் கொண்டிருப்பவருமான திரு தயந்த திருநாவுக்கரசு ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் நாங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்கின்றோம். கருத்துக்களையே நாங்கள் திரு மயூரநாதன் அவர்களிடமிருந்து பெற்றுள்ளோம் என்று எதிர்பார்க்கிறோம். காரணம், யாழ்ப்பாண நாகரிகத்தினுடைய வளர்ச்சி போக்கிலே இந்த நீர் முகாமைத்துவம் என்பது மிக முக்கியமானதாக நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக நாங்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாக தேடுகின்ற பொழுதே யாழ்ப்பாணம் நல்லூரை அடிப்படையாக கொண்ட யாழ்ப்பாண ராஜ்யத்திலே நல்லூரை சுற்றியதாகவே 17 குளங்களை நாங்கள் அவதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக பண்டாரி குளத்திலே ஆரம்பித்து அந்த குளங்களுடைய இன்டர்கனெக்டட் சொல்லக்கூடிய வகையில் அந்த குளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு குளம் நிரம்பி அதுக்கு அடுத்த குளம் நிரம்புகின்ற வகையிலே அந்த குளத்தினுடைய அமைப்புகள் இருந்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு நீர்வள முகாமைத்துவத்தை சிறப்பாக மேற்கொண்டிருக்கின்ற ஒரு மக்களாக இங்க இருக்கின்ற மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்கின்ற பொழுது யாழ்ப்பாண குடாநாட்டை பொறுத்தவரையிலே இந்த வரலாற்று ரீதியான பார்வையில் இந்த வடிகாலமைப்பு எந்த அளவுக்கு மாற்றங்களை பெற்றிருக்கு? இப்போ நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் முதல்ல சொல்ல வேணும். இந்த புயல், மழை, வெள்ளம் அதோட சேர்ந்த பிரச்சனைகள் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்கு புதுசு என்று நாங்கள் சொல்ல முடியாது. காலங்காலமாகவே இதெல்லாம் இருந்துதான் வந்திருக்குது. அதோட இப்போ நாங்கள் யாழ்ப்பாண ராஜ்ய காலத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இல்லை என்றும் கூட நாங்கள் எடுக்க முடியாது என்று தான் நினைக்கிறேன். உண்மையில இப்போ யாழ்ப்பாண ராஜ்ய காலத்தில் எப்படி எங்களோட வடிகாலமைப்பு இருந்தது என்றதுக்கு போதிய அளவு ஆதாரம் இல்லாவிட்டாலும் கூட இந்த நல்லூரை சுற்றி இருக்கிற, நீங்கள் 17 என்று சொன்னீங்களா, அந்த நல்லூரை சுற்றி இருக்கிற குளங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது என்றும் நாங்கள் எடுத்துக்கொள்ள இயலாது. ஏனென்றால் இந்த பல இணைப்புகள் இந்த குளங்களுக்கு இடையான பல இணைப்புகள் பிரித்தானியர் காலத்தில் தான் அதை செய்திருக்கிறார்கள். ஆனபடியா அதுக்கு முதல் எந்த அளவுக்கு இந்த குளங்கள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு சரியான ஒரு சிஸ்டம் இருந்தது என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் அதுக்குரிய தகவல்கள் இல்லை. ஆனா இப்ப நாங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் காலங்காலமா இருந்தாலும் கூட இதற்கான தீர்வுகளும் பல பல கட்டங்கள்ல முன்வைக்கப்பட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த தீர்வினால நாங்கள் என்னத்தை அடைய வேண்டும், எப்படி இந்த தீர்வை கொண்டு வரதுன்ற
எண்ணங்கள் வந்து வித்தியாசப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வெள்ளம் வந்தால் அதை வந்து எப்படி வெளியில கடலுக்கு அனுப்புறது என்றதான் ஒரு நோக்கமா இருந்ததே ஒழிய வேற எண்ணங்களை பற்றி நாங்கள் நினைக்கல. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எங்கள்கிட்ட நீர் முகாமைத்துவத்தை பற்றி நாங்கள் யோசிக்கிறோம். எப்படி இந்த தண்ணியை கடலுக்கு விடாமல் கூடிய அளவுக்கு நாங்கள் எங்களோட நிலத்தடி நீர்ல சேமிக்கிறது போன்ற விஷயங்களையும் நாங்கள் இப்ப முக்கியமா எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனபடியா இந்த விஷயத்தை ஒரே விஷயமா எல்லா காலகட்டங்கள்லையும் நாங்கள் நோக்க இயலாதுன்றதை நாங்கள் பார்க்கிறோம். மற்றதா நீங்க இப்ப இந்த குளங்களை பற்றி சொன்னீங்க. இந்த குளங்கள் இன்றைக்கு இருக்கிறத விட அதிகமாகவும் பெரிய அளவிலானதுமாக இருந்த காலங்களில் கூட இந்த வெள்ள பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையா இருந்திருக்கின்றதை நாங்கள் பழைய பதிவுகள்ல இருந்து பார்க்கலாம். இப்ப உதாரணமா நீங்க ஒரு ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால், பிரித்தானியர் காலத்தில், அதாவது 19ஆம் நூற்றாண்டுல வந்து இப்ப தேவரி குளம் உங்களுக்கு தெரியும், டவுனுக்கு கிட்ட ஒரு குளம் ஒன்று இருக்குது. அது இப்பவும் இருக்குது, ஆனா சின்னனா போயிட்டுது. அதே மாதிரி இப்ப அந்த திருக்குடும்ப கன்னியர் மடத்துக்கு முன்னால இருக்கிற வாட்டர் டேங்க் இருந்த இடத்துல ஒரு குளம் இருந்தது, அதாவது பட்டங்கட்டி குளம்னு அந்த காலத்துல சொல்லுவார்கள். ஸோ அப்ப பதிவுகள்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2 குளமும் பெருகி நடுவில் இருக்கிற பிரதான வீதியை மூடி ஓடுறன்னு சொல்லி அந்த காலத்துல ஏதோ ஒரு கம்ப்ளைண்டா இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமன்று இல்லாம நாங்க சில வேளை கதைக்கிறோம் என்று சொன்னால், அதாவது அந்த காலத்துல மக்கள் வந்து வெள்ளங்களை தங்களோட வளவுகளுக்குள்ள தேங்க நிக்க விட்டு கீழே போறதுக்கு வழிவகை செய்தார்கள். அதுவும் எல்லாரும் அப்படி செய்தார்கள் நாங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் சில பல பதிவுகள்ல நாங்கள் பார்க்கிறோம், மக்கள் தங்களோட வீடுகளுக்குள்ள வெள்ளம் நிற்கிது, ரோட்டில் வெள்ளம் ஓடுது என்று சொல்லி நிறைய கம்ப்ளைண்ட்களை அந்த காலத்துல அரசாங்கத்துக்கு கொடுத்திருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் நாங்கள் மனதில் வச்சு கொண்டுதான் இந்த விஷயத்தை நாங்கள் அணுக வேண்டி இருக்குது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலத்துல அபிவிருத்தி ஒரு முக்கியமான விஷயமா வந்தது. அதாவது ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், போர்த்துகீசர் காலத்துல அது ஒரு சின்ன நகரம், அதாவது வந்து நீரேரி கரையோரமாக இருந்த ஒரு சின்ன ஸ்ட்ரிப்ல வந்து அந்த நகரத்தை வச்சிருந்தாரு. இப்ப அதை வந்து வடக்கு முகமா வளர்க்கிறதுக்கு வந்து எந்த விதமான வசதியும் இருக்கல. ஏனென்றா அந்த இடத்துல இருந்து நீங்கள் காளிகோயில் குளம் வரையும் ஒரே வெள்ளக்காடா இருக்கக்கூடிய இடம்தான். அதுல வந்து வயல்கள் தான் முழுக்க. அதே மாதிரி இங்க இப்ப ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற இடங்கள் எல்லாம் ஒரே வயல்கள் வெள்ளக்காடா இருக்கக்கூடிய இடங்கள் தான். ஆனபடியா இதுகளை எல்லாம் எப்படி வடிச்சு வெள்ளங்கள் இல்லாம இருக்க செய்து அதுகளை வேற பயன்பாட்டுக்கு உட்படுத்துறதுன்றது ஒரு பிரச்சனையா கனகாலமாவே இருந்து கொண்டு வந்தது. ஸோ இது ஒல்லாந்தர் காலத்திலையும் அவர்கள் சில வடிகால்களை அமைத்து அந்த பக்கத்துல வெள்ளம் தேங்கி நிற்காம செய்யறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார்கள். ஆனால் அது சரிவர இருக்கவில்லை. பிரித்தானியர் கால தொடக்கத்திலையும் கூட இதை செய்தார்கள். ஆனா அதுவும் வந்து அவ்வளவு சரியா வரவில்லை. ஆனால் பிறகு வந்து 1860களுக்கு பிறகு சில விஷயங்களை அவர்கள் செய்ய தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த குளங்களை ஒன்றோடு ஒன்று இணைச்சு எல்லா வாய்க்கால்களை நீரேரிக்குள்ள கொண்டு வந்து விட்டு அப்படியான பல விஷயங்களை செய்தார்கள். ஆனாலும் கூட அதுவும் வந்து 1863ஆம் ஆண்டோட அரசாங்கம் வந்து நிப்பாட்டி போயிட்டது. ஏன்னா இதுக்கு மேல மக்கள் தான் இதுக்கு காசு கொடுத்து செய்ய வேணும், அரசாங்கம் இதுல இருந்து காசு கொடுக்காது என்ற ஒரு அடிப்படையில் அதை நிப்பாட்டிட்டார்கள். அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு உள்ளூராட்சி மன்றம், லோக்கல் போர்டு என்று சொல்லக்கூடிய ஒரு உள்ளூராட்சி மன்றம் வந்த காலத்துல ஒரு திட்டத்தை போட்டார்கள். 10 தொகுதியாக அந்த திட்டத்தை நிறைவேற்றக்கு ஒரு திட்டத்தை போட்டார்கள். ஆனால் அதுல 3 தான் அது நிறைவேற்றப்பட்டது. அது வந்து 1923ஆம் ஆண்டோட இது கிட்டத்தட்ட நின்றுட்டது என்று சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு எந்த விதமான திட்டமிட்ட படிகால அமைப்பும் எங்களுக்கு இருக்கே இல்லை. ஸோ இதுதான் இப்ப இந்த வரலாற்றினுடைய பிரித்தானியர் காலம் வரையான வரலாற்றினுடைய எங்களோட படிகாலின் வரலாற்றினுடைய ஒரு மேலோட்டம் என்று சொல்லலாம். இந்த சூழல்ல யாழ்ப்பாண நகரம் என்பது, அதாவது குறிப்பாக நீங்க ஸ்டான்லி வீதி அதனோடு இணைந்திருக்கின்ற பகுதிகள் வந்து ஒரு வயல் நிலங்களாக இருந்திருக்கு சொல்லி சொல்லியிருக்கிறீர்கள். அப்ப இருக்கையில இந்த யாழ்ப்பாண நகரம் உருவாக்கப்பட்ட பொழுது இந்த தரை தோற்றம் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் எப்படியாக செல்வாக்கு செலுத்தி? இல்ல, அது உண்மையில வந்து யாழ்ப்பாண நகரம், இன்றைக்கு இருக்கிற யாழ்ப்பாண நகரம் உருவானது இந்த தரை தோற்றம் என்றதிலும் பார்க்க கூடுதலாக அந்த எல்லா குடியேற்றவாத அரசாங்கங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பாதுகாப்பு. ஸோ அந்த பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டுதான் இந்த யாழ்ப்பாண நகரத்தினுடைய அமைவிடம் வந்து தீர்மானிக்கப்பட்டது. உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் பெரிய கடற்பகுதிகளில் இருந்து இந்த ஊர்காவல்துறைக்குள்ளால இங்கே வந்து சேரலாம். ஸோ அப்போ அவைகளுக்கு சப்ளைஸ், ஆயுதங்கள் என்று சொன்னா என்ன, உணவு என்று சொன்னா என்ன, வெளியிலேருந்து அந்த
சப்ளைஸை எடுக்கக்கூடிய ஒரு வசதியான இடத்துல அது இருக்குது. அதோட இந்த கடற்படை தான் எப்பவுமே பாதுகாப்புக்கு பெரும்பாலும் உறுதி செய்கிற ஒரு விஷயம். ஆனபடியால் அவர்கள் கடலோரமாக இந்த நகரங்களை அமைக்கத்தான் முயன்றிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் அப்படித்தான் இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை என்று சொன்னா, அதை நாங்கள் வடக்கு நோக்கி விரிவாக்குறதுக்குரிய வசதிகள் இந்த வெள்ள பிரச்சனையால இருக்கே இல்லை. இப்படியாக இருக்கிறது திரு தயந்தன் அவர்களிடம் நான் இந்த கேள்வியை முன்வைக்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த 2008 புயலைத்தான் இந்த தலைமுறையில் இருப்பவர்கள் அதிகமாக சந்தித்திருக்கிறார்கள். இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிகமாக புயல். அது ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. யாழ்ப்பாண குடாநாடு முழுமையாக வெள்ளத்திலே சிக்கியிருந்த காலப்போதி மதுவாக இருந்தது. 2008க்கு பின்னதாகத்தான் குடாநாட்டிலே அதிகமான அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. நகரமயமாதல் என்பது யாழ்ப்பாண நகரத்தை மிகப்பெரிய அளவிலே முன்னெடுக்கப்பட்டதும் அந்த காலப்பகுதியாக தான் இருக்கிறது. 12 ஆண்டுகளிலே நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதனால் தான் இந்த வெள்ளத்தை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம் என்கின்ற விடயம் சமூக வலைதளங்களிலே மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக மாறியது. அப்படி இருக்கின்ற பொழுது நடந்து முடிந்திருக்கின்ற அபிவிருத்திகளை நாங்கள் மாற்றிவிட முடியாது அல்லது இடித்து புதிதாக செய்வது என்பதும் சாத்தியப்படாத விஷயம். இருக்கைகளை இனி வருகின்ற நாட்களிலே அவற்றை நாங்கள் எவ்வாறு திருத்திக் கொள்ளலாம் என்று தொடர்பாக ஒரு பொறியியலாளராக நிச்சயமா ஜனகன், முதலாவது இதை தொடங்குறதுக்கு முதல் நான் ஒரு விஷயத்தை பதிவு செய்ய விரும்புறேன். மழை என்று வரும்போது பாத்தீங்கன்னா இன்டென்சிட்டி கூட இருக்க வெள்ளம் வருறது வளமை, அதுல எந்த மாற்றம் இல்லை. எந்த நாடுன்னு பாத்தீங்கன்னு சொன்னாலும் ஃப்ளஷ் ஃப்ளட்ன்னு சொல்லுவார்கள். அதாவது மழை சடுதியாக அதிகம் பெய்யும் போது அது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட பகுதிகளில் கால்வாய்களுக்கு இறங்க முதல் வெள்ளப்பெருக்காக காட்சியளிக்கும். அது வளம் எல்லா இடமும் பொதுவான ஒரு விடயம். ஆனா ஒரு வடிகாலமைப்பு முறைகள் சரியாக இருக்கின்ற ஒரு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த தண்ணீரும் வடிகாலுக்குள் போய்விடும். இப்ப அதுதான் உண்மை. இப்பொழுது பேசிக்கொண்டிருக்காங்க யாழ்ப்பாணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் அதை எப்படி எடுக்கிறார்கள் சொன்னால் வெள்ளம் என்பது வளமைதானே, அதை நாங்கள் அதிகம் பேச வேண்டும் என்கின்ற ஒரு தோற்றப்பாடு இருக்குது. எல்லா நாட்டிலும் வெள்ளம் வருகின்றது. பிரச்சனை என்னவென்றால் யாழ்ப்பாண நகரம் நீண்ட கால ஒரு வரலாற்றுடன் வளர்ந்து வந்திருக்கின்றது. இன்று பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு நகரமயமாக்கலை நோக்கிய அதாவது இலங்கையின் வடக்கு பகுதியை ஒரு முக்கியமான நகரமாக அல்லது மிக பலம் வாய்ந்த ஒரு நகரமாக வளரக்கூடிய வாய்ப்புகளுடன் இருக்கக்கூடிய ஒரு நகரமாக நாங்கள் பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த யாழ்ப்பாண நகருக்கான மாஸ்டர் பிளான், வடிகால் அமைப்பு மாஸ்டர் பிளான் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. நீங்கள் மாநகர சபையா இருக்கட்டும் அல்லது வடக்கு மாகாண சபையா இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், யாராவது இந்த கேள்விக்கு பதிலை சொல்ல வேண்டும். இந்த வடக்கு மாகாணத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகராக கருதக்கூடிய யாழ் நகருக்குரிய அந்த மாஸ்டர் பிளான், வடிகால் அமைப்பு மாஸ்டர் பிளான் என்னன்னு சொன்னா, நாங்கள் கட்டடங்களை கட்டுகிறோம், நிறைய விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதாவது நிலப்பயன்பாடு என்பது மாறி வந்திருக்கின்றது கடந்த காலங்களிலே. அதாவது இந்த யுத்தத்துக்கு பின்னரான கால பகுதியில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கட்டடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆக அந்த அவ்வளவான டெவலப்மெண்ட் நடந்து வரும்போது எங்களுடைய நிலப்பயன்பாடு எப்படி இருக்க போகிறது, வீதிகள் எங்கே அமைய போகின்றன, வடிகால் அமைப்பு எப்படி இருக்க போகின்றது என்பது ஒரு திட்டமிடலில் மிக முக்கியமான அங்கம். இந்த கேள்விக்கான பதில் மிகவும் அவசியமாக நாங்கள் எல்லோரும் பார்க்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. 2வது விடயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், எந்த ஒரு கட்டடத்தை, அதாவது பொது கட்டடத்தை நாங்கள் கட்டும் போதோ அல்லது வீதிகளை கட்டும் போது, இதெல்லாம் அரசாங்கத்தினுடைய அல்லது நாட்டு மக்களுடைய இறைவரி பணத்திலே ஒரு நாட்டு மக்களுக்கு செய்யப்படுகின்ற உதவி திட்டங்களாக எங்கள் முன்கொண்டு நிறுத்தப்படுகின்ற விடயங்கள். ஆனால் அவற்றை கட்டும் போது பொதுவாக சொல்வார்கள் பிளட் லெவல்ஸ் சொல்வார்கள். அதாவது 50 வருட கால பகுதியில் அதியுச்சமாக எந்த லெவலுக்கு தண்ணீர் வந்திருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த பொதுவான கட்டடங்கள், அந்த கட்டடங்களுடைய நிலமட்டம் தீர்மானிக்கப்படும். வீதிகளின் நிலமட்டம் தீர்மானிக்கப்படும். சில நாடுகளில் 100 வருடம் பார்த்தால், சில நாடுகள் 75 வருடம், ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டு கால பகுதி இருக்கும். அப்படி பார்க்கும்போது யாழ்ப்பாணத்துக்கும் இலங்கைக்கும் அவ்வாறான திட்டமிடல் சார்ந்த விடயங்கள் இருக்கும். அது குறிப்பாக வீதிகள், ஆஸ்பத்திரிகள் போன்ற விடயங்கள் எவ்வாறான பிரச்சனை வந்தாலும் அவை துணூடாக போக்குவரத்தும் அல்லது அனர்த்த காலங்களிலே வைத்தியசாலைகள் இயங்க வேண்டும் என்கின்ற நிலையிலே அதியுச்ச பிளட் லெவலை விட உயரமாகத்தான் இந்த நிலப்பகுதிகள் வைத்தியசாலைகளை பொறுத்தவரையில் இருக்கும். ஆனால் எங்களுடைய வைத்தியசாலை நாங்கள் ஒரு உதாரணமாக சொல்லலாம். எங்களுடைய யாழ்ப்பாணம் வைத்தியசாலை முதல் நாள் வெள்ளத்துக்குள்ளே வெள்ளம் எங்களுடைய விடுதிகளுக்குள், வைத்தியசாலை விடுதிகளுக்குள் புகுந்து விட்டது. ஆக அனர்த்த கால பகுதியிலேயே, அதாவது எல்லா இடமும் வெள்ளம் சூழ்ந்த போதும் கூட இந்த வைத்தியசாலைக்கு போகக்கூடாது என்று, அதாவது இந்த வெள்ளம் போகக்கூடாது நிலைமையில் இருக்க வேண்டிய பகுதி முதலாவதாக மூழ்கி விடுவது என்பது ஒரு பொறியியல் சார்ந்த ஒரு ஃபெயிலியராக தான் நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப எங்கேயோ ஒரு இடத்திலே தவறு நடக்கின்றது. நாங்கள் தொடர்ச்சியாக எப்படியான விடயத்தை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால், எங்களுடைய அடிப்படை பொறியியல் சார்ந்த கட்டுமானங்களில் நாங்கள் ஓட்டைகளை விட்டு கொண்டு சென்று கொண்டிருப்போம். இது நாளடைவில் திருத்த முடியாத தவறுகளாக கூட மாறிவிடக்கூடும்.
இதைத்தான் இந்த இடத்துல அந்த பதிவு செய்ய வருகிறேன். நீங்கள் பொறியியல் சார்ந்து பார்க்கும்போது எங்களிடம் திட்டம் இல்லை. அதாவது ஒரு வடிகாலமைப்பு முறை சார்ந்த ஒரு ஹோலிஸ்டிக் பிளான் அல்லது ஒரு என்ன சொல்ற ஒரு மாஸ்டர் பிளான் வந்து எங்களிடம் இல்லை. அதே போல திட்டங்களை நிறைவேற்றும் போது கூட அடிப்படைகளை நாங்கள் சில நேரங்களில் தவற விட்டு விடுகின்றோம். இந்த 2 விடயங்களையும் நாங்கள் பொறியியல் சார்ந்து இதில் பேச முடியும். பொதுவாக இந்த நேரத்துல வந்து இந்த அதிஉச்ச வெள்ள அளவு என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கோம். பொதுவாகவே இந்த ஒரு வடிகாலமைப்பு சார்ந்திருக்கின்ற விஷயங்களோடு ஒரு நகரமயமாக்கல் ஒரு கட்டடங்களை உருவாக்குகின்ற பொழுதெல்லாம் வந்து இந்த ஹைட்ரோகிராஃப் என்று சொல்லக்கூடிய அதிகபட்ச வெள்ள கொள்ளளவு என்கின்ற ஒரு விஷயத்தை வந்து கவனிப்பார். அந்த விடயம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை எந்த அளவுக்கு இருக்கிறது? நிச்சயமாக ஜனகன், எனக்கு இதுல உறுதியாக சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் எனக்கு ஃபேக்சுவலாகத்தான் பார்க்க முடிகிறது. இன்று யாழ் வைத்தியசாலைக்குள் வெள்ளம் புகுந்திருக்கின்றது என்று சொன்னால், யாழ் நகரில் சில பகுதிகள் வெள்ளத்துக்கு மிதந்து கொண்டிருக்கின்ற அதே வேளை சில பகுதிகள் இன்னும் வந்து வெள்ளம் அண்டாத அல்லது குறைவான வெள்ளத்துடன் காணப்படுகின்றன. ஆக இந்த ஃப்ளட் லெவல் என்பது அங்கு பார்க்கப்படவில்லை என்பதற்கு ஒரு சான்றாக நாங்கள் வைத்தியசாலைக்கு வெள்ளம் புகுந்த விடயத்தை பார்க்கலாம். என்று சொன்னால் அந்த கட்டடத்துக்குள் வெள்ளம் புகுந்திருக்க கூடாது, அது பொறியியல் ரீதியாக நீங்கள் அதை நிர்மாணித்திருந்தார். ஆக இது வந்து இதை உறுதியாக கூற முடியும். ஆனால் அதை எவ்வாறு உறுதி செய்து கொள்கிறார்கள், அந்த சிஸ்டம் எப்படி இருக்கிறது, இப்போ டிஓமேர் அப்ரூவல் பாஸ் பண்ணும்போது ஃப்ளட் லெவலை விட அந்த நிலமட்டம், அந்த கட்டணத்தினுடைய கிரவுண்ட் ஃப்ளோ லெவல் சொல்வார்கள், அந்த ஃப்ளோ லெவல் வந்து அதிகமாக இருக்கிறதா என்பதை எந்த அளவுக்கு உறுதி செய்து கொண்டார்கள் என்பதை அந்த சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது என்பதை எனக்கு கூற முடியாதுன்னு சொன்னால் என்னிடம் ஆதாரங்கள் இல்லை. ஆனால் இன்று எல்லோருமே பார்க்கிறோம், வைத்தியசாலைக்கு வெள்ளம் புக வேண்டியது இறுதியாக மொத்த நகரமும் வந்து மூழ்கிவிட்ட பிறகுதான் வைத்தியசாலைக்கு வெள்ளம் புக வேண்டும். அதை நான் உறுதியாக கூற முடியும். நீங்கள் எந்த நாட்டுடைய சட்டத்தை எடுத்து பார்த்தாலும் வந்து அது அதிஉச்ச ஃப்ளட் லெவலை விட மேலேதான் இருக்க வேண்டும். அதை நான் உறுதியாக கூற முடியும். இந்த இடத்துல திரு மருணன் அவர்களிடம் இந்த இப்பொழுது அழிக்கப்பட்டிருக்கின்ற குளங்கள் அல்லது மூடப்பட்டிருக்கின்ற குளங்கள் தொடர்பான தரவுகள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இல்லை, இந்த சரியான தரவுகள் என்னட்ட உண்மையில இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால் அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு வரலாற்று ரீதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்றைக்கு இல்லாத பல குளங்கள் இருந்ததுக்குரிய ஆதாரங்கள் இருக்கு. இப்போ உதாரணமா நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் பிரதான வீதியை அண்டி கூட இன்றைக்கு ஹோலி ஃபேமிலி கான்வென்ட் இருக்கிற அளவுக்குள்ள ஒரு குளம் இருந்திருக்கு, மஞ்சள் கரைச்ச குளம் என்று சொல்லி. அதே போல அதற்கு எதிர்பக்கத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி இன்றைக்கு வாட்டர் டேங்க் இருக்கிற இடத்துல ஒரு பட்டங்கட்டி குளம் என்று சொல்லப்படுற ஒரு குளம் இருந்திருக்கு. அதை விட அதே பகுதியில் கழுத்தரத்தான் குளம் வந்து இன்னும் ஒரு குளம் இருந்திருக்குது. அதே போல இன்றைக்கு சென்ட்ரல் காலேஜ் வேம்படி அதுகள் இருக்கிற அதே அணிக்கு ஒரு மிகப்பெரிய குளம் இருந்து அது வந்து ஒரு காலத்துல மூடப்பட்டிருக்கு. இதுகள் வந்து பல காரணங்களுக்காக இதை அவர்கள் மூடியிருக்கிறார்கள். ஒன்று வந்து இடத்தேவைக்காக வேண்டி மூடின குளங்களும் இருக்குது. ரெண்டாவதாக வந்து பல சந்தர்ப்பங்கள்ல அது சுகாதாரக்கேடா இருக்குன்னு சொல்லி கூட சில குளங்களை மூடியிருக்கிறார்கள். அதே போல இந்த குளங்களை அரசாங்கம் சிறை கைதிகளை வைத்து மூடியிருக்கிறார்கள் பல குளங்களை. அதே நேரத்தில் இந்த குளங்கள் இருக்கிற காணிகளை வந்து தனியாருக்கு விற்று, அதாவது அதுக்கு ஒரு நிபந்தனை என்னன்னு சொன்னா அந்த குளங்களை மூட வேணும் என்ற நிபந்தனையோட அந்த குளங்களை வந்து தனியாருக்கு விட்டிருக்கிறார்கள் அரசாங்கம். ஸோ இப்படி வந்து குளங்கள் வந்து அதாவது இன்டென்ஷனலா வேணுமென்று மூடப்பட்ட குளங்களே நிறைய இருக்குது. ஸோ அதுகளுக்கு வந்து ஒவ்வொரு காரணங்கள் அந்தந்த காலப்பகுதிக்குரிய முக்கியத்துவத்தை கொண்டுதான் அதுகளை மூடியிருக்கிறார்கள். அது நாங்கள் சரி பிள்ளை என்று சொல்றதிலும் பார்க்க தற்போதைய சூழ்நிலையில அது எங்களுக்கு ஒரு பாதகமான விளைவைத்தான் தந்திருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக நீண்ட காலமாக யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நாங்கள் புதிதாக குளங்களை அமைக்கவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற குளங்களை நாங்கள் சரியான வகையிலே புனரமைப்பு செய்திருக்கின்றோமா, தூர்வாரி இருக்கின்றோமா என்ற கேள்வி ஒரு பக்கம் இருக்கு. இந்த காலத்தில் இந்த மழை வீழ்ச்சியிலே ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் தான் இந்த வெள்ளத்திற்கு காரணமா என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் போக்கி இருக்கின்றன. அது தொடர்பான விடயங்களை நாங்கள் புவியியல் துறை உரிமையாளர் திரு பிரதிபராஜ் அவர்கள் மிக முக்கியமான உடனடி காரணி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் கிடைச்ச மிக அதிகளவான மழை வீழ்ச்சி. பொதுவாக ஒரு உலகம் முழுவதிலுமே இந்த காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் என்ற விஷயத்தில் எல்லாருமே கூட கவனம் செலுத்தி இருக்கணும். கிட்டத்தட்ட பெரும்பாலான பத்திரிகைகள் ட்ரம்பின் தோல்விக்கு பிறகு ஜோ பைடனின் வருகை காலநிலை மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பாக கருதுகிற அளவுக்கு இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்ததுண்டு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலநிலை மாற்றம் என்றது நிறைய வகையில் எங்களை இந்த உலகளாவிய ரீதியிலான காலநிலை மாற்றத்தினால் பாதிக்கப்படுகிற நாடுகள் இலங்கை,
இல்லை. அந்த அடிப்படையில் எங்கட பிராந்தியத்தை பார்த்தோம்னு சொல்லிட்டு எங்கட பிராந்தியத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்குது. காலநிலை மாற்றத்தை பொறுத்தவரையில் இந்த அடிப்படையில 1901ஆம் ஆண்டிலிருந்து இந்த 2019ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்களோட வெப்பநிலையில 0.84 பாகை செல்சியஸ் வெப்பநிலை கூடியிருக்கிறது. மழைவீழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மழைவீழ்ச்சியில் எங்களுடைய பிரதேசத்தில் பெரிய அளவு மாற்றங்கள் நிகழவில்லை. அந்த 1901ஆம் ஆண்டோடு ஒப்பிடுகிற பொழுது, அதாவது அவதானிக்கப்பட்ட காலநிலை மாற்றத்தின் அடிப்படையில் 14 மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி என்ற அளவிலேயே கூடியிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதிப்பு எங்களுக்கு கிடைக்கின்ற சராசரி மழைவீழ்ச்சியில் மாற்றம் இல்லாமல் எங்களுக்கு கிடைக்கிற மழை நாட்களின் எண்ணிக்கை குறைவடைந்திருக்கிறது. பொதுவாக மழை நாட்களின் எண்ணிக்கை 1901ஆம் ஆண்டிலிருந்து 1930ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் 84 நாட்களாக இருந்தது. கிட்டத்தட்ட 1931 1960ஆம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் அந்த பெரிய வேறுபாடுகள் இல்லை. 78 அல்லது 79 80 என்ற அடிப்படையில் இருந்திருக்கின்றது. ஆனால் 1960ஆம் ஆண்டிலிருந்து 1990ஆம் ஆண்டு அல்லது 1991ஆம் ஆண்டிலிருந்து 2019 ஆண்டு காலப்பகுதியோடு ஒப்பிடுகிற பொழுது இறுதியாக எங்களுக்கு 58 மழை நாட்கள் காணப்படுகின்றது. ஆகவே பொதுவாக சராசரி மழை வீழ்ச்சியின் அளவில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் மழை நாட்களின் அளவில் குறைவடைவு என்பது கிட்டத்தட்ட எங்களுடைய ஒரு நாளுக்கான இன்டென்சிட்டியை அதிகரித்திருக்கின்றது. ஸோ இந்த முறை எங்களால் அதை மிக தெளிவாக உணர முடிந்தது என்னவென்றால், எங்களுக்கு இந்த ஆண்டு கிடைத்த கிட்டத்தட்ட 75% மழை வீழ்ச்சி 3 நாட்களில் கிடைத்திருக்கின்றது. அதாவது நிவர் புயல் கரையை கடந்த அன்றும் புரேவி புயல் கரையை கடந்த அன்றும் அதற்கு மேலதிகமாக நேற்று நமக்கு அதிகளவான மழை வீழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட அளவு மழை வீழ்ச்சி சரிவாக ஒரு பிரதேசத்தில் கிடைக்கின்ற பொழுது அந்த பிரதேசம் மிக கூடுதலான வெள்ள பாதிப்புகளை எதிர்கொள்ளும் என்பது பொதுவான உண்மை. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கடுமையான மழை வீழ்ச்சி ஒரு பிரதானமான காரணமாக இருந்த அதே சமயம் இதே போன்ற ஒரு முன்னிய நிகழ்வுகளின் பொழுதும் எங்களுக்கு இந்த அளவுக்கு அல்லது தற்போது இருப்பது போன்ற வெள்ள பாதிப்புகள் ஏற்படவே இல்லை. முக்கியமாக இந்த காலப்பகுதியில் ஒரு காலத்திலே நாங்கள் கிராமங்களில் இருக்கின்ற வீதிகள் எல்லாம் மண்ணினால் அமைக்கப்பட்ட வீதிகளாக மண் ரோட்டுகள் சொல்லக்கூடிய வகையில் இருந்தது. இப்போ அந்த வீதிகளில் டயர் போடப்பட்டு காப்பட் போடப்பட்டு நிரப்பப்பட்டு தன்மையை நாங்கள் அவதரிக்கக்கூடியதாக இருக்கிறோம். எனவே இந்த வீதி அமைப்புகளிலே செய்யப்பட்டிருக்கின்ற தவறுகள், குறிப்பாக நீர் வழிந்தோடுவதற்குரிய அத்தனை வாய்ப்புகளையும் நாங்கள் இல்லாமல் அளித்து கேடுதான் இப்பொழுது இருக்கிறது. காரணம் முக்கியமாக நாங்கள் இதிலே சொல்ல வேண்டியதாக இருக்கின்ற விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த மண் நீர்களாக அவை இருக்கின்ற பொழுது மண் வீதிகளாக அவை இருக்கின்ற பொழுது அந்த வீதிகளிலே தேங்கி, குறிப்பாக மாரி காலத்திலே அந்த வீதிகள் எல்லோருமே இந்த வெள்ளம் பழித்தோடுகின்ற ஒரு வெள்ள வாய்க்கால் போலதான் இருந்தது. பக்கத்திலே அதுக்கான ஒரு வடிகால் இருந்தாலும் அதுவும் நிரம்பி ஒரு வெள்ள வாய்க்கால் போட்டு அந்த காலப்பகுதியில் கடந்து வந்திருக்கிறது. நாங்கள் பாடசாலைக்கு செல்கின்ற காலப்பகுதியில் அதில் அப்படித்தான் இருந்திருக்கு. எனவே இப்பொழுது அந்த வீதிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நீரினை ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்தை கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு ஒரு அணைக்கட்டு போல அதனுடைய அமைப்பு. எனவே இந்த வீதிகளை அமைக்கின்ற பொழுது செய்திருக்கின்ற தவறுகள் எனக்குரிய காரணமாக இருக்கு. நிச்சயமா ஜனன், இதுல உண்மையா அபிவிருத்தி என்பதுல கட்டாயம் தேவை என்றது எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கோம். இப்ப அபிவிருத்தி செய்ய வேணும் என்றது உண்மை. சொன்னா இப்ப ஒரு தோட்டப்பாடு வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அபிவிருத்தி தேவை இல்லையாண்டு, அப்படி இல்லை. அபிவிருத்தி செய்யப்பட வேணும். ஆனா நேச்சர், அதாவது நேச்சுரல் சிஸ்டம் பாதிக்காத வகையில அதை எப்படி செய்யலாம்ன்றதுக்காக தான் அந்த இன்ஜினியரிங் அங்க ஒரு பாட்டிலேயே பண்ணணும். உதாரணமா நாங்கள் வீதிகளை போடும்போது குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒருக்கா அந்த போக்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த தண்ணி ஒரு பக்கத்துல இருந்து மற்ற பக்கத்துக்கு பாயிற அந்த சிஸ்டம் இருக்குது. என்ன சொன்னா நேச்சுரலி அந்த டொபோகிராபிக்கல் சர்வே வச்சுக்கொண்டு எப்படி அந்த பிரதேசத்தினுடைய தண்ணியுடைய பாய்ச்சல் இருக்குதுன்றதை பொறுத்து, இந்த வடிகால் அமைப்பு நேச்சுரலா எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் கிராமங்கள்ல அதுக்கேற்ற மாதிரி போக்ஸை வச்சு போடுவீங்க. ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த திட்டங்களை நிறைவேற்றணும், காப்பீட்டை போடணும். காப்பீட்டை சும்மா மேல கம்பேக்ட் பண்ணி போட்டு காப்பீட்டை போட்டுட்டு போடுறது சரியான கொஞ்சம் ஈஸியான வேலை. ஆனா நீங்க ஒரு பாலத்தை போட்டு ஒரு போக்கை கட்டி போடுறதுன்றது காஸ்ட் கூடின வேலை. அப்ப நீங்க ஒரு போக்கை கட்டுற காசுக்கு நீங்க நிறைய தூரத்துக்கு வீதியை போட்டுட்டு போகலாம். அப்படியே அந்த ஒரு ஹோலிஸ்டிக்கா அதை யோசிக்காம, ஒரு லாங் டேர்ம் இஃபெக்ட்ல என்ன நடக்க போகுன்றதை யோசிக்காம நாங்கள் ஒரு அபிவிருத்தியை அக்ரெசிவா செய்ய வேணும் என்று யோசிக்கிறது இன்றைக்கு இப்படியான பிரச்சனைகளை அதிகப்படுத்தி இருக்கு. அதான் இப்ப பிரதிராஜா சார் சொல்லிக்க, நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா காப்பட் ரோட் இப்ப நிறைய இடத்துல வந்திருக்கு. நாங்கள் வீதிகளை நல்லா அழகாக புனரமைத்திருக்கிறோம். ஆனா அதை ஒரு இஃபெக்டிவா ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டியா இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சிஸ்டத்தோட புனரமைத்திருக்கிறோம்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்வி. சொன்னார் இந்த புகையிரத பாதை போட்டது இப்ப
இப்ப எவ்வளவு இடத்துல வந்து போக்ஸ் வந்திருக்கணும்ன்ற வந்து எனது அறிவுக்கு எட்டிய வரை பிரதேசரோட நான் பேசின வரைக்கும் கிட்டத்தட்ட 89-90 இடத்துல ஏற்கனவே வந்து போக்ஸ் இருந்திருக்குது அல்லது வைக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு நீங்க வந்து யாழ்ப்பாணத்துல இருந்து காங்கிரஸ் துறை வரை இருக்கிற ஸ்ட்ரிப்பை போய் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போக்ஸ் இந்த நம்பர் வந்து மிக குறைவா தான் இருக்கு. இப்ப இதே நிலைமை தான் கிராமங்கள்ல இருக்கிற வீதிகளுக்கும் வெளியில இருக்கிற வீதிகளுக்கும் வந்து பெரிய வீதிகளுக்கும் வந்து இந்த 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 பிள்ளையை தான் நாங்கள் விட்டு கொண்டிருக்கோம் தொடர்ச்சியாக. இப்ப அதை வந்து உணர்வது வந்து இப்படியான இன்றைய நிலைமை மாதிரியான வெள்ளப்பெருக்குகள் தான் அதை உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வெள்ளம் வந்து ஏதோ ஒரு பக்கத்துக்கு வந்து போயிருக்க வேணும், கடலை சென்று அடைய முடியாத சூழ்நிலை இருக்கின்றது 2வது பிரச்சனை. ஆனா அந்த வெள்ளத்துல பாய்ச்சல் வந்து இருந்திருக்கு. ஆனா இன்றைக்கு வெள்ளம் தேங்கி நிக்க போகுது, ஒரு இடமும் போக இயலாது. என்னன்னு சொன்னா எல்லா இடத்துலயும் நாங்க பிளாக் பண்ணி பாக்ஸ் ஆக்கி விட்டுருக்கோம். இப்ப ராமதாசன் சார் வந்து முன்னாடி சீஃப் இன்ஜினியர் இருந்தவர், உங்களுக்கு தெரியும், ஜூரோவில் நிறுவனத்தினுடைய தலைவர். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இதை பற்றி சொல்லியிருந்த உண்மையா. இப்ப நீங்கள் குளங்கள் எத்தனை மூடப்பட்டிருக்கின்றத பற்றி எல்லாம் சொல்லியிருந்தீங்க. அவர் வந்து நம்பர்ஸோட கொடுத்திருந்தார். 1083 குளங்கள் யாழ் மாவட்டத்துக்கு மட்டும் இருக்குது, அதுல 300 குளங்களை காணேன்னு சொல்லி அவர் ஊடக மையத்துல வந்து பேட்டி கொடுத்திருந்தார். சரியா, அவங்க வந்து குளங்களை தூர்வாடுறதுக்கான செயற்பாடுகளை முன்னிறுத்தி கொண்டு போனவைன்னு சொன்னா லோக்கலைஸ்டா அந்த வித்தின் அந்த பிரதேசங்களுக்கு உள்ள ஓரளவு தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து குளங்களை தூர்வாரி வச்சிருந்தா அந்த வெள்ளங்கள் வந்து ஓரளவு அந்த குளத்துக்குள்ள ஓடி நிற்கும் என்ற ஒரு அடிப்படையில அந்த சிஸ்டம். அதே மாதிரி நேச்சுரலி வந்து எங்களோட யாழ்குடா நாட்டுக்கு வந்து காக்கதீவு பகுதியிலையும் அரியால பகுதியிலையும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரிட்டென்ஷன் சிஸ்டம் இருந்துச்சு. அதாவது கடல்ல வந்து நீர்மட்ட அதிகரிப்பு இருக்கிற டைம்ல இங்க இருந்து ஓடிவார நீர் வந்து கடலுக்கு போக முடியாமல் வந்து முன்னாடி வந்து ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு ரிட்டைன் பண்ணி வச்சிருந்து வெளியில வெட்டி கடல் மட்டம் உறங்கின பிறகு வெட்டி விடக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் அமைப்புல வந்து நேச்சுரல் ரிட்டென்ஷன் சிஸ்டம் வந்து இருந்திருக்கு காக்கதீவு ஏரியாவிலையும் அரியால பகுதியில். இன்றைக்கு அந்த பகுதி முழுக்க நிரப்பப்பட்டு குடியிருப்பு ஆயிடுது. அப்ப இந்த மாதிரி வந்து நாங்கள் ஒரு ஹோலிஸ்டிக்கா லாங் டேர்ம்ல வந்து இருக்க வரப்போற இஃபெக்ட்ஸை பார்க்காமல் அல்லது கவனிக்காமல் அல்லது அது சம்பந்தமான ஒரு தூர நோக்கான ஒரு நாலேஜை நாங்கள் கொண்டிருக்காமல் திட்டங்களை நிறைவேற்றுவது என்பது இப்படியான பாதிப்புகளை வந்து எங்களுக்கு தொடர்ச்சி ஏற்படுத்ததான் போகுது. இப்போ இந்த இன்டென்சிட்டி, அதாவது ரெய்னிங் இன்டென்சிட்டின்றது அதிகரித்து கொண்டு போகிற மாதிரி இப்போ பிரதிவாச சொல்ற அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்க்க தொடர்ச்சியா இப்படியான நிலைமை இருக்கத்தான் போகுது. இப்ப அதுக்கு நாங்கள் இனிமேலாவது என்ன செய்யணும் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி வந்து நிக்குது. இப்ப அந்த கேள்விக்கான பதில் என்று வந்தா நிறைய விஷயம் நிர்வாகம் சார்ந்த விடயங்கள், கட்டமைப்பு, அதாவது நிர்வாக கட்டமைப்புகள் சார்ந்த விடயங்களும் இருக்குது. அதே நேரம் வந்து தனிப்பட்ட ரீதியில ஒவ்வொரு குடும்பங்களும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப ஒரு மதுளை கட்டுறோம்னு சொன்ன ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாங்கள் முன்னாடி ஜனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாங்கள் சின்ன பிள்ளைல இருக்கும் போது மதுளைகளுக்குள்ள வந்து வேலி தான் அதிகமா இருக்கும். பெரும்பாலும் வேலி வெள்ள போக்குவரத்து வந்து எல்லா பக்கமும் போகக்கூடிய மாதிரி இருந்தது. சரியா, அதே நேரம் வந்து மதில் கட்டினோம்னு சொன்னா கீழே வந்து ஓட்டை விடுங்க. நம்ம ஒரு சின்ன ஒரு மதில் கீழே வந்து அடியில வந்து ஒரு இடவழியில வந்து ஒரு ஓட்டைகள் இருக்கும் பொதுவா. என்னன்னு சொன்னா வெள்ளம் வந்து 2 பக்கமும் மூவ் பண்ண வேணும் என்ற ஒரு அடிப்படையில அது இருக்கு. இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த அப்படியான சிஸ்டங்களே பயங்கரமா குறைஞ்சிட்டு. சரியா, அதே மாதிரி வெள்ள வாய்க்கால் வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க, வெள்ள வாய்க்கால்களா இருந்தது வந்து இன்றைக்கு வீதியா எங்கட கால பகுதிகளுக்கே மாறி இருக்கு. அப்ப ஏற்கனவே இருந்த நேச்சுரல் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை வந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ளாமல் அல்லது அது சம்பந்தமான ஒரு அறிவு இல்லாமல் அல்லது அந்த அறிவு எங்களுக்கு காணாம இருந்ததால நாங்கள் அதுல வந்து தவற விட்டு கொண்டு வந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக. அப்ப இனி வந்து என்ன செய்வோம்னு பார்த்தோம்னு சொன்னா இன்றைக்கு இருக்கிற மழை வந்து உங்களுக்கு காட்டி கொடுக்குது, நான் எந்த பக்கம் போக போறேன், எந்த இடத்துல நான் போறது ரெடியா இருக்கின்றது இன்றைக்கு இருக்கிற மழை வந்து காட்டி கொடுக்குது. அப்ப பொறியியல் துறை சார்ந்து இருக்கிறவர்கள், உள்ளூர்ல வந்திருக்கக்கூடிய நிர்வாக கட்டமைப்பு சார்ந்தவர்கள் வந்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஒரு வடிகாலமைப்பு முறைமையை வந்து அதாவது நீண்ட கால அடிப்படையில வந்து அதை எப்படி செய்யலாம்ன்றது யோசிக்கலாம் ஒரு விஷயம். 2வது வந்து எங்கட வீட்டுக்கு முன்னால இருக்கிற காணை வந்து நாங்கள் மெயின்டைன் பண்றதுக்கு ரெடி இல்லை என்று சொன்னா நாளைக்கு வெள்ளம் வரைக்கும் நாங்கள் அதை ஃபேஸ் பண்ணதான் வேணும் என்று சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் பெரும்பாலான இடங்கள்ல எவ்வளவோ சூழல் சார்ந்தவர்கள் குரல் கொடுத்தாலும் கூட குப்பைகளை வந்து அந்த காணுக்க கொட்டுற பழக்கம் வந்து இன்றைக்கு இருக்கு. அது யதார்த்தமான உண்மை, நாங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். அப்ப நாங்கள் வந்து அது இருக்கிற காண கூட நிரவி கொண்டிருக்கிறோம், வந்து எங்களோட சொந்த குப்பைகளை அங்க கொட்டுறதால நிரவி கொண்டிருக்கிறோம். அப்ப அரசாங்கமோ அல்லது நிர்வாக கட்டமைப்புகளோ வந்து அந்த காடுகளை மெயின்டைன் பண்ணல என்ற ஒரு குற்றம் இருந்தாலும் கூட எங்களோட சொந்த தவறுகளும் வந்து இந்த இடத்துல பெரிய பங்கு வகித்திருக்கு. நீங்கள் முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன ஓடையா இருக்கிற சின்ன காடுகள் வீடுகளுக்கு முன்னால வந்து நேச்சுரல், அதாவது கிரவுண்ட் ஒரு என்ன சொல்ற கான்கிரீட் சார்ந்த ஒரு கட்டுமானம் இல்லாமல் நேச்சுரலாவே இருந்த அந்த காணெல்லாம் வந்து நிரவுபட்டு. சரியா, அப்ப அப்படியான அந்த நிலைமை இருக்க வீடுகளுக்கு வந்து தண்ணி நிக்க தான் போகுது. 2வது வந்து பழமையா மழை பெய்யக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அதை இன்ஃபில்ட்ரேட் பண்ணி ஒரு 40% தண்ணி வந்து நிலத்துக்கு உள்ள போகும், போய் எங்களோட அக்விஃபயர் சிஸ்டத்தை வந்து ஃபில் பண்ணி கொண்டு இருக்கும். இதான் பழமையா நடக்கிற விஷயம்.
இப்ப அந்த 40% தண்ணி போறதுக்குரிய பிரதேசம் வந்து கான்கிரீட்டால கவர் பண்ணப்பட்டு வருது. அதனால அது நாங்கள் ஒரு டெவலப்மெண்ட் பார்க்கலாம். நாங்கள் எல்லாரும் சொல்லலாம், நாங்கள் டெவலப் பண்றோம், கான்கிரீட் போடுறோம். இப்ப வீடை கட்டினா கூட வீட்டுக்கு போற பாதையில இருந்து எல்லாம் கான்கிரீட்டால நிலவரம், பூக்கட்டு வைக்கிறதுக்கு அந்த போட்ஸ் மட்டும் அந்த ஒரு சின்ன சின்ன இடங்களை மட்டும் ஓப்பன் பண்ணி விடுறோம். அப்ப வந்து தண்ணி வந்து நிலத்துக்கு உள்ள போற அந்த பிறப்பை வந்து நாங்கள் குறைக்கிறோம். நிறைய இடத்துல நகர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வெறும் நிலத்தை வந்து மிக குறைவாக தான் காணக்கூடிய மாதிரி இருக்கு. கட்டடங்கள் வந்து நிரம்பி கொண்டு வருது. அப்ப அந்த தண்ணி வந்து சர்ஃபஸ் ரன் ஆஃப் சொல்லப்படக்கூடிய பாய்ச்சல், அதாவது நிலமட்டத்தில் இருக்கிற பாய்ச்சல் தான் இருக்க போகுது. அது போகிறதுக்கு இடம் இல்லை என்பதற்கு அது அக்யூமுலேட் ஆகி கொண்டு நிரப்ப போகுது. அதான் வெள்ளத்துக்கான மெயின் காரணம். இப்ப இந்த விதமான ஒரு திங்கிங் வந்து இப்ப நாங்கள் நீண்ட கால அடிப்படையில இதை செய்யணும், இனிமேல் குறைக்கணும், வெள்ளம் இனி வரத்தான் போகுது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. மழை இன்டென்சிவ் கூடி பெய்ய இப்படியான நிலம் இருக்கத்தான் போகுது. ஆனா அதை குறைக்கிறதுக்குரிய வழிவகைகளை வந்து பொறியியல் சார்ந்து, ஒரு திட்டமிடல் சார்ந்து, மக்களும் சரி நிர்வாக கட்டமைப்புகளும் சரி எல்லோருடைய பங்கும் அந்த இடத்துல வைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதில் பதிவு செய்திருக்கேன். நிச்சயமாக பேராசிரியர் கிருஷ்ணராஜ் அவர்கள் மற்றொரு நிகழ்ச்சியில் நிகழ்ந்து கொண்டு பேசுகின்ற பொழுது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். யாழ்ப்பாண நிலப்பரப்பானது ஒரு சமதளமாக இருக்கிற காலத்தினால வெள்ள நீர் என்பது தேங்கி ஆவியாதல் மூலமாகவும் நீர் அகத்துறிஞ்சல் மூலமாகவும் நிலத்துக்குள்ளே செல்கின்ற தன்மைதான் இருக்க போகின்றது. இது விரைவாக கடலுக்கு சென்று சேர்க்கின்ற அமைப்பிலே இந்த யாழ்ப்பாணத்துடைய தரை தோற்றம் இல்லை என்கின்ற ஒரு தன்மை இருக்கு. அது சார்ந்திருக்கின்ற விஷயங்களை நாங்கள் பேசுவதற்கு முன்பாக இந்த தரைக்கீழ் நிலத்தடி நீர் மட்டம், அங்கு இருக்கின்ற அந்த நீரை கொள்ளளவு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த வில்லையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பது தொடர்பாக நாங்கள் இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம். அக்யூஃபயர் சிஸ்டத்தை பற்றி நாங்கள் இதுல கதைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னன்னு சொன்னா கிட்டத்தட்ட 3 பெரிய அக்யூஃபயர், அதாவது நிலத்தீர்கள் அக்யூஃபயர்ன்றது வந்து நிலக்கீழ் நீர்த்தேக்கம் மாதிரியான ஒரு செட்டப். நிலத்துக்குள்ள வந்து பெரிய ஒரு அளவிலான நீர்த்தேக்கம் இருக்கும். ஆனா மொத்தமா வந்து என்ன அறிவு கட்டியவரை 5 அக்யூஃபயர் யாழ்ப்பாண நாடுகளுக்கு கீழே வந்து இருக்குதுன்னு சொல்றாரு. சரியா? யாழ்ப்பாண நாட்டுடைய நில அமைப்பு எப்படி இருக்குன்னு சொன்னா சிஎஸ்சி, அதாவது சுண்ணாம்புக்கல் என்கின்ற அந்த சுண்ணாம்பு கட்பாறைகளை கொண்ட அமைப்பு. நீங்கள் சீமெண்ட் ஃபேக்டரி எல்லாம் அந்த ரிசோர்ஸ் அங்க இருந்தபடியா தான் யாழ்ப்பாணத்துல வந்து சீமெண்ட் ஃபேக்டரி வந்து போட்டார்கள். அதாவது சுண்ணாம்பு கட்பாறைகளுக்கு உள்ள இடைவெளியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரிசர்வர் மாதிரி அல்ல ஒரு நீர்த்தேக்க மாதிரியான செட்டப் இருக்கும். அதோட அந்த சுண்ணாம்பு கட்பாறைகளுக்கு இடையில வந்து வெடிப்புகளும் அதிகமாக இருக்கும். அந்த வெடிப்புகளுக்குள்ளாகவும் வந்து நீர் போய்கொண்டிருக்கும். நாங்கள் வந்து கிணறு வெட்டும் போது ஊற்று வருது என்று சொல்றோம்ல, அது வந்து அந்த வெடிப்புகளுக்குள்ளாக அந்த அக்யூஃபயர்ல இருந்து வழிந்தோடி வருகின்ற நீரத்தை நாங்கள் வந்து ஊற்று என்று சொல்றோம். இப்ப நிலாவரையில இருக்கக்கூடிய அந்த நீங்க பாத்தீங்கன்னா ஆழம் தெரியாத இடம்னு சொல்றோம்ல, அது வந்து ஒரு அக்யூஃபயர்ன்ற அது நிலமட்டத்துக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதாவது நாங்கள் நேரடியா வந்து ஒரு நீர்த்தேக்கத்துல ஒரு பகுதியை நேரடியா பார்க்கிறோம் என்ற மாதிரியான ஒரு செட்டப். சரியா? இப்ப இந்த அக்யூஃபயர் எல்லாம் வந்து சில இடங்கள்ல வந்து கடலோட கலக்கும். உதாரணத்துக்கு வந்து கீரிமலை பகுதியில வந்து கடலோட கலக்கிற ஒரு பகுதி இருக்குது, மருதங்கணியில இருக்குது, மாதகள் சார்ந்த பகுதிகள் இருக்குது என்றது வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னா அந்த நல்ல நீர், அதாவது இந்த அக்யூஃபயர்ல இருக்கக்கூடிய நீர் வந்து ஒரு நல்ல நீர். இது வந்து கடலோட கடற்கைக்க அந்த இடத்துல வந்து கடல் இந்த உப்புடைய செறிவு வந்து குறைவா இருக்கும். அதை வச்சுக்கொண்டா இந்த பகுதிகளில் வந்து இது கடலோட எங்கேயோ கலக்கிறது என்கின்ற ஒரு தத்துவார்த்தமான ஒரு விடயம் வந்து அங்க இருக்கிறது. அதை வச்சோம்னா அந்த டீசலினேஷன் பிளான்ஸ் வரும்போதெல்லாம் வந்து அந்த மருதங்கணி கீழ்மலை போன்ற பகுதிகள் செய்யலாம் என்ற ஒரு என்வாயர்மெண்டல் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டை கூட அவர்கள் செய்திருந்தார்கள். ஆக இப்ப மழை பெய்யும் போது எங்களுடைய வளமையான இதுல வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, அப்ப குளங்கள்ல வந்து நாங்க நீரை தேக்கி வச்சிருந்து பிடிச்சு வச்சிருந்து அல்லது இந்த நிலத்துக்குள்ள ஊறி போகிற நீர் வந்து இந்த அக்யூஃபயருக்கு போய் இப்ப யாழ்ப்பாண குடாநாட்டு தட்டையான பகுதியில வந்து இருக்கிற ஹெட் வந்து கூடேக்க இந்த கடலுக்குள்ள வந்து அக்யூஃபயர் ஊடாகவும் நீர் வெளியேற்றப்படக்கூடிய தன்மை வந்து எங்களோட சிஸ்டத்துல இருக்குது நேச்சுரலாவே. இப்ப அக்யூஃபயருக்கு உள்ளாவே அந்த பிரஷர் கூடும்போது வெளியில போகும். அதே நேரம் வந்து வறட்சியான கால பகுதியில வந்து நீர்மட்டம் குறைஞ்சு கொண்டு போயிருக்க உவத்தன்மை வந்து அதிகமா இருக்கு. நீங்கள் கேரநகர் போன்ற பகுதிகளை பார்த்தீர்கள்னு சொன்னால் வெயில் கால பகுதியில வந்து உப்பு நீர் வந்து அந்த அக்யூஃபயருக்கு உள்ள எண்ட பண்றதால அல்லது அந்த வெடிப்புகளுக்குள்ளாக எண்ட பண்றதால நல்ல தண்ணியோட கலக்குறதால உப்புத்தன்மை வந்து அதிகமா இருக்கும். மழை கால பகுதியில வந்து இந்த ஃப்ளோ டிரெக்ஷன் வந்து கடலை நோக்கி இருக்கிறபடியா அது வந்து கொஞ்சம் நல்ல தண்ணியா இருக்கு. அந்த உபத்தன்மை இருக்கிற பகுதிகளில் நீங்க ஆராய்ச்சிங்கன்னு சொன்னா இந்த தன்மை தான் இருக்கு. ஆக என்னுடைய அந்த நீர் முகாமைத்துவத்துல வந்து இந்த யாழ்ப்பாண நாட்டுக்கு கீழே இருக்கிற அக்யூஃபயருடைய பங்கு வந்து மிக அதிகம். இது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கு வந்து மயூரநாதன் சார் சொன்ன மாதிரி என்னுடைய நிலப்பயன்பாடு மாறி இருக்குது. நிறைய மாசுடைய பொருட்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஓயில் சார்ந்த விடயங்கள், நிறைய பெட்ரோல் செட் வந்திருக்கு, நிறைய சர்வீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கு, நிறைய கழிவுகள் வந்து எங்களுடைய சர்ஃபஸ்ல இருக்குது. சரியா? இப்போ இது வந்து இந்த நேரம் இருக்கக்கூடிய இந்த வெள்ளம் வந்து இது எல்லாத்தையும் இழுத்து கொண்டுதான் உள்ளுக்கு இறங்க போகுது அக்யூஃபயருக்குள்ள.
இப்ப அந்த மண் சார்ந்த அதை ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் கொண்டு போனாலும் கூட கிணறுகள் சார்ந்த பகுதிகளுக்குள்ளாக உள்ள வாரது வந்து சுத்திகரிக்கப்படாமலே அதிகமான ஒரு கழிவுத்தன்மையான விஷயங்கள் வந்து அக்யூஃபருக்கு போய் அதை மாசுபடுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் ஒரு சுண்ணாம்பு கழிவுநீர் பிரச்சனை கூட சுண்ணாத்துல ஒரு இடத்துல வந்து அந்த ஆயில் என்ற விஷயம் வந்து அந்த அக்யூஃபர் சிஸ்டத்தோட கலந்தபடியாத்தான் அதை வந்து நாங்கள் நிறைய இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்ப இன்றைக்கு நாங்கள் வந்து பொல்யூட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்டென்சிவ் பொல்யூஷனை வந்து உள்ள இருக்கிற அக்யூஃபருக்கும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதோட விளைவுகள் வந்து இன்றைக்கு எங்களுக்கு விளங்காது. உண்மையாக 100 வருடம் 200 வருடம் கழித்து தான் இந்த அக்யூஃபரை வந்து பாவிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு வந்து இன்றைக்கு கூட அதோடைய குவாலிட்டி வந்து குறைவா இருக்குன்றதான் சொல்லப்படுது. ஆனால் வந்து ஸ்டில் வந்து நாங்களுக்கு பழக்கப்பட்டவர்களால வந்து எங்களுக்கு தண்ணி வந்து நல்ல குடிநீருக்கு ஓரளவுக்கு பொருத்தமான தண்ணியா இருக்குது. ஆனா இன்னும் ஒரு காலப்போது 100-200 வருடங்கள் கழித்து எங்களுடைய குடிநீரை வந்து நாங்கள் பயன்படுத்த முடியாத நிலைமை கூட வரலாம். ஆனா எங்களுடைய மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு சொன்னா இது எங்களோட பிரச்சனை இல்லை. இப்போ அக்யூஃபர்ன்றது வந்து அது ஒரு புதிய விஷயம், அது எங்களோட பிரச்சனை இல்லை என்றதான் நாங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக நாங்கள் சிந்திக்கலாம். ஆனா உண்மையில் வந்து சூழலியல் சார்ந்த விடயங்கள் வென்று வரும்போது அது எல்லோருக்கும் பொதுவானது. மழை என்று வரும்போது அது எல்லோருக்கும் பொதுவானது. பாத்தீங்கன்னா சொன்னால் இப்ப பணக்கார நிலை என்ற அந்த இடைவெளி எதுவுமே இல்லை, எல்லோருக்கும் தான் நடக்கிறது. அதே மாதிரி இந்த பாதிப்புகள் சூழலியல் சார்ந்த பாதிப்புகள் எல்லோருக்கும் தான் வரப்போகின்றன. அப்ப எங்களை மக்கள் வந்து அந்த பங்களிப்பை வந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இன்று எங்களுடைய கான்ட்ரிபியூஷன், எங்களுடைய பங்களிப்பை, எங்களால் முடிந்த பங்களிப்பை வந்து இந்த மாதிரியான விடயங்களில் நாங்கள் கவனம் எடுக்காமல் விட்டால் நாளைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமுறை தான் இந்த பாதிப்புகளை இன்னும் அதிகமாக எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட போகிறது. அதற்கான காரணிகளாக நாங்கள் தான் இருக்க போகின்றோம். அப்ப இந்த மாதிரியான விடயங்களை வந்து தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சற்று சிந்தியுங்கள். நாங்கள் வந்து என்னென்ன இடங்களில் வந்து இந்த தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு தெரியாமல் செய்கின்ற தவறுகளாக இருந்தால் கூட இனி இந்த மழை வந்து எங்களுக்கு இதை பற்றியான ஒரு அறிவை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்திருக்கின்றது. இனி வரும் காலத்தில் எப்படி நாங்கள் நகர வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை வந்து நாங்கள் இந்த புள்ளியில் இருந்தாவது நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அந்த விடயத்தை இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். சில விஷயங்கள்ல வந்து நான் என்னுடைய இன்புட் ஒரு ஆர்கிடெக்ட் என்ற அளவில் என்னுடைய இன்புட்டை நான் தர முடியும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தயந்தன் அவர்களும் பிரதீபராஜா அவர்களும் பேசும்போது இந்த காப்பெட் வீதி, புகையிரத வீதி, மற்றது ஃப்ளட் லெவலை பார்த்து கட்டிடங்களை கட்டுறது போன்ற விஷயங்களை சரியான முறையில் முன்னுக்கு வச்சிருக்கிறார்கள். அது நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனை தான். நீங்கள் இதில் வந்து இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல முடியும் என்னென்று சொன்னால், இதை வந்து தனித்தனியாக என்ஜினியர்களோ இல்லாட்டால் ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த, அதாவது வடிகாலமைப்பு இல்லாட்டால் நீர்வளங்கள் அப்படியான துறைகளை சார்ந்தவர்கள் மட்டும் இதை செய்துவிட முடியாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் இதுக்கு ஒரு ஒருங்கிணைந்த பெரிய மாஸ்டர் பிளான் தேவை. இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ என்ன நகர வடிவமைப்புக்கு ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் போடுவார்கள். ஸோ அப்படியான நேரங்களில் வந்து இந்த முழு எல்லா துறைகளும் இணைந்து தான் இந்த விஷயங்களை செய்வார்கள். போக்குவரத்து என்றாலும் சரி, வீதி அமைப்பு என்றாலும் சரி, வடிகால் அமைப்பு என்றாலும் சரி, அப்படியான நேரங்களில் எல்லா விஷயங்களும் கட்டாயமாக கவனத்திலே எடுக்கப்படும். இப்போ நான் பிற இடங்களில் வேறு நாடுகளில் வேலை செய்த சில அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்லாமல் நினைக்கிறேன். இப்போ உதாரணமாக நான் வேலை செய்த மத்திய கிழக்கு நாடான துபாயில் வந்து நீங்கள் ஒரு கட்டிடத்தை கட்ட போறீங்கன்னு சொல்லி முனிசிபாலிட்டிக்கு நீங்க அப்ளை பண்ணினால் அவர்கள் உங்களுக்கு வந்து எந்த லெவல்ல உங்களுடைய கிரவுண்ட் ஃப்ளோ இருக்க வேணும் என்று சொல்லி ஒரு அளவை தருவார்கள். இந்த உயரத்துல தான் உங்களோட கிரவுண்ட் ஃப்ளோ இருக்க வேணும் என்று சொல்லி அதப்படி அவர்கள் தருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் முன்னுக்கு வர்ற ரோட் எந்த அளவு உயரத்துல வரப்போகிறது என்று. ஸோ அந்த அடிப்படையை வச்சுதான் அப்போ அந்த ரோட்டை அவர்கள் அந்த லெவலில் வரப்போகுதுன்னு தீர்மானிக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே இப்போ தயந்தன் சுட்டி காட்டிய மாதிரி அந்த ஃப்ளட் லெவல் எந்த அளவில் இருக்கு, எவ்வளோத்துக்கு வரும்ன்றதை வச்சுதான் அவர்கள் வீதிகளையே போடுகிறார்கள். அப்போ அந்த வீதிகளை போட முதலே அவர்கள் பிளான் பண்ணி வச்சிருப்பார்கள், இந்த இடத்துல வீதி இவ்வளவு மட்டத்தில் வரப்போகுது, அப்போ அதில் கட்டிடம் கட்டுறவர்கள் அதை விட கொஞ்சம் உயரமாக வைக்கணும்னு சொல்லி. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இந்த கார்பெட் ரோடுகள் போடப்பட்ட பிறகு ஏராளமான இடங்கள்ல வந்து கார்பெட் ரோட் வந்து பெருமளவு உயரத்துல தான் இருக்குது பக்கங்கள்ல உள்ள காணியட்டும் பார்க்க. ஸோ இது வந்து அப்ப அந்த இதுவரையில நீங்கள் வீடுகளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவு கூடுதலான வெள்ளம் இப்போ ஒவ்வொரு வீட்டு வளவுகளுக்குள்ளே நிற்கிறத நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி தயந்தன் சொன்ன மாதிரி எல்லாரும் சுவர்களை கட்டியிருக்கிறபடியா அதை அப்படியே ட்ரப் பண்ணி அதுக்குள்ள இருக்கு. ஸோ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் இது வந்து இப்போ இன்னும் சில விஷயங்களை நாங்கள்
கவனிக்க வேண்டும் என்றால் இப்படி வந்து ஒவ்வொரு வளவுக்குள்ளே நிறைய தண்ணி நிற்கிறதால நிறைய சுகாதாரக்கேடான விஷயங்கள் நடக்கிறதுக்கு சான்ஸ்கள் இருக்கு. அதாவது இந்த மலக்கழிவுகள் இருக்கிற குழிகளுக்குள்ளாலே அது போய் எங்கட நிலத்தடி நீர் வளங்களை மாசடைய செய்யக்கூடும். மற்றது அதே நேரத்தில் தேங்கி நிற்கிறதால ஏற்படுற டெங்கு முதலிய நோய்கள் வர்றதுக்கு வழி இருக்கு. ஸோ இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றோடு ஒன்று இணைச்சு ஒருங்கிணைந்த வகையில இந்த திட்டத்தை போட வேணும். அதுகள் வந்து இப்போ தனிப்பட்ட ஆட்களால் அது நிச்சயமாக செய்ய முடியாது. ஒரு கட்டிடம் கட்டுறவரோ இல்லாட்டால் ஒரு ரோட்டு போடுறவரோ அதை நிச்சயமாக செய்ய முடியாது. இது பெரிய அளவில் எல்லாரும் இணைந்து ஒரு அரசாங்கத்தினோட உதவியோட செய்யக்கூடிய ஒரு வேலை. இதை கட்டாயமாக நாங்கள் எங்களுடைய அழுத்தங்களை கொடுத்து இதை செய்விக்க வேணும். உதாரணமாக ஒரு மாகாண சபையோ இல்லாட்டால் மாநகர சபையோ வந்து இதுகளை வந்து கவனம் எடுத்து நிச்சயமாக செய்ய வேணும். ஸோ என்னன்னு சொன்னால் இப்போ முந்தின காலம் மாதிரி இல்லை, நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கு. அதுக்குரிய ஆளணிகள் எங்களுக்கு எடுக்கக்கூடிய வசதி இருக்குது. அவற்றையெல்லாம் பயன்படுத்தி நாங்கள் எங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனைகளை எப்படி தீர்க்கலாம் என்று பார்த்து இந்த முடிவுகளை எடுத்து அதுக்கேற்ற வகையில் நாங்கள் டேட்டாஸ் வச்சிருக்க வேணும். எங்கள்கிட்ட இருக்க வேணும் என்னென்னு எங்களோட பிளானுகள், இந்த இடங்கள்ல என்ன லெவலில் மழை வரும், எந்த லெவலில் வெள்ளம் வரும், எந்த லெவலில் ரோடு வரப்போகுது, இது எல்லா டேட்டாஸும் முனிசிபாலிட்டிக்கு இருந்தால் தான் அவைகள் கூட இந்த கட்டடங்களுக்கு அனுமதி வழங்கும் பொழுது அதற்குரிய முறையில் அந்த அனுமதியை வழங்கலாம். இல்லாட்டி அவைகளை என்ன செய்யுங்கன்னு சொல்லலாம். எல்லாவிட்டால் அது செய்ய முடியாது. ஆனபடியா இது எங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய தேங்கி இருக்குது. இதுகளை எல்லாம் நாங்கள் கவனம் எடுத்து எங்களுடைய அறிஞர்கள், துறை சார்ந்த அறிஞர்கள் எல்லாருமாக சேர்ந்து இதை செய்ய வேண்டிய அத்தாரிட்டிஸுக்கு அழுத்தம் கொடுத்து செய்விக்க வேணும். நிச்சயமாக அதுக்கு பெரிய அளவில் பணம் செலவழியும். அதுகளை எப்படி நாங்கள் குறைச்சி இந்த விஷயங்களை கையாளலாம் என்ற விஷயங்களை நாங்கள் நிச்சயமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். மழை என்பது இந்த பேதம் பார்ப்பதில் என்கிற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். பொதுவாகவே இந்த வெள்ளப்பெருக்கள், இந்த மழையினால் ஏற்படுகின்ற வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்ற மக்கள் கரையோர பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் தான் அதிகமாக இதுவரை பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இம்முறைதான் அதிகமாக வர்த்தக பெருமக்களும் அதிகமான நிறைய படித்தவர்களும் இருக்கின்ற நகர பகுதிகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்ல இந்த பேதத்தை கடந்த ஒரு இயற்கை அனர்த்தமாக இது மாறி இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை நாங்கள் அவதிக்கூடியதாக இருக்கின்ற பொழுது இந்த நகரமயமாக்கல் அதனோடு இருக்கின்ற அபிவிருத்திகளை முன்னெடுக்கின்ற பொழுது இயற்கையோடு இணைந்ததாக நாங்கள் அவற்றை மேற்கொள்ள வேண்டும். எங்களுடைய நிலத்தினுடைய தரைத்தோற்ற அமைப்புக்கு ஏற்றால் போல நாங்கள் அவற்றை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அனர்த்தம் என்பது எதிர்பாராத காலத்திலே நடைபெறும். நாங்கள் ஒவ்வொரு வருடமும் அனர்த்தம் இடம்பெறும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு வருடத்திலே ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது எங்களை மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திவிடக் கூடாது என்பதை நாங்கள் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. எனவேதான் இந்த நேரத்தில் இது சார்ந்திருக்கின்ற அறிவூட்டல் எல்லோருக்குமே தேவை. இனி வருகின்ற நாட்களிலாவது நாங்கள் சரியான முறையில் எங்களுடைய நிலங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். மற்றொரு சந்தர்ப்பத்திலே வெள்ளப்பெருக்கினாலே இந்த நகரம் சார்ந்திருக்கின்ற விடயங்கள் மட்டுமல்லாமல் யாழ்ப்பாண குடானே பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும். அதையும் தாண்டியதாக யாழ்ப்பாணத்தினுடைய நிலக்கீழ் நீரை பாதுகாப்பதற்கு இந்த மழை நீரை உள்வாங்குகின்ற தன்மை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது என்கின்ற விஷயத்தை நாங்கள் இங்கே மக்களுக்கு தெளிவூட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒழுங்குபடுத்தியிருந்தோம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சி சார்ந்திருக்கின்ற விடயங்களை நாங்கள் பேசியிருக்கின்ற விடயங்களுக்கு முன்னதாக கடந்த வாரந்தி நாட்களிலே ஊற்று சிந்தனை கொள்வதனாலே சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது. அங்கே பேசப்பட்டிருக்கிற விடயங்களில் முக்கியமான விடயங்களை மக்களுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கில் தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருந்தோம். நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தவுடன் எங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருந்த திரு பைரோனதான் அவர்களுக்கும் திரு தயந்தன் அவர்களுக்கும் அதே போன்று திரு பிரதீபராஜ் அவர்களுக்கும் இந்த நாங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கின்றோம். நல்லது நேயர்களே, மற்றொரு பொழுதை நாங்கள் மீளவும் இது சார்ந்திருக்கின்ற விஷயங்கள் நாங்கள் பேசிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதனுடைய விரிவான இன்னொரு பக்கத்தை நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கின்ற பொழுது அப்பொழுதும் நாங்கள் மீளவும் சந்தித்துக் கொள்ளலாம். இப்பொழுது இவர்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை விடைபெற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி.